بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அற்புத வார்த்தை அல் குர்ஆன் என்ற தலைப்பிலே இன்றைய இந்த வகுப்பில் இரண்டாவது அத்தியாயம் 112வது வசனத்திற்கான ஒரு சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். ஸுய்யின லில்லதீன கஃபருல் ஹயாத்துத் துன்யா. இறை நிராகரிப்பாளருக்கு இந்த உலகத்தை அழகுபடுத்தியிருக்கின்றோம். வயஸ்ஹரூன மினல்லதீன ஆமனு. நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து அவர்கள் கேலி செய்கின்றார்கள். வல்லதீன தக்கௌ ஃபௌகஹும் யௌமல் கியாமா. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குகின்றார்களோ மறுமையில் இறை நிராகரிப்பாளர்களுக்கு மேலே சொர்க்கத்திலே இருப்பார்கள். வல்லாஹு யர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ கணக்கின்றி அவர்களுக்கு வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனத்திலே இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், நம்பிக்கை கொண்டவர்களை கேலி செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் பல கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் உள்ளாக்கப்படுகின்றோம். நானும் நீங்களும் வசிக்கக்கூடிய நாடுகளிலே அல்லது இன்றைக்குள்ள வலைதளங்களிலே, ஃபேஸ்புக் போன்ற மற்ற தளங்களிலே பல கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் நானும் நீங்களும் ஆளாகுகின்றோம். இப்படி ஆளாகுகின்ற போது ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் எவ்வாறு அந்த கேலிகளையும் கிண்டல்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படி வருகின்ற பட்சத்தில் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி என்றது தான் இந்த வசனத்தின் ஊடாக நானும் நீங்களும் சில விஷயங்களை அலச இருக்கின்றோம். இதில் இந்த கேலி செய்கிறது இருக்குதே, இஸ்லாத்தை கேலி செய்கிறது அல்லது இஸ்லாமியர்களை கிண்டல் பண்ணுறது இருக்குதே, ஒன்று இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறவங்க இஸ்லாத்தை கிண்டல் பண்ணுறது ஒன்று இருக்குது. இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டே இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் கேலி செய்கிறதும் இருக்கிறாங்க. நாங்கள் அது என்னன்றது தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக இந்த கேலி செய்கிறது இருக்குதே, கிண்டல் பண்ணுறது இருக்குதே இஸ்லாத்தை, இது இன்றைக்கு நேற்று வந்த ஒன்று அல்ல. இஸ்லாம் எப்பெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டுச்சோ, நபிமார்கள் எல்லாம் எந்தெந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாங்களோ எல்லா சமூகத்தில் அந்த நபியையும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களையும் கேலி செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வலக்கத் இஸ்துஹ்ஸிய பிருசுலின் மின் கப்லிக. நபியே, உங்களுக்கு முன்னால் வந்த பல நபிமார்களையும் கேலி செய்திருக்கின்றார்கள்.
ஃபஹாக பில்லதீன சஹிரு மின்ஹும் மாகானு பிஹி யஸ்தஹ்சியூன். அவர்கள் எதை கேலி செய்தார்களோ அதுதான் அவர்களை சூழ்ந்து கொண்டுச்சு அப்படின்றதையும் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி கேலி செஞ்சாங்கன்றது அல்லாஹ் சொல்கின்ற போது அந்த நபியை ரசூலாங்கள் எப்படி கேலி செஞ்சாங்கண்டா, வகாலு லௌலா உன்சில அலைஹி மலக்குன், ஒரு மலக்க தூதராக அனுப்பக்கூடாதா, ஒரு மனுஷனையா வந்து தூதராக அனுப்பணும் அப்படின்னு அவங்க ரசூலாங்களை பார்த்து சொல்கிறாங்க. ரசூலாங்க பேத்து இஸ்லாத்தை சொல்லும் போது அல்லாவை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் போது அவங்க சொல்லுவாங்களாம், லௌலா உன்சில அலைஹி மலக்குன், ஒரு மலக்க தூதராக இந்த உலகத்தில் அனுப்பக்கூடாதா என்று சொல்லி ரசூலாங்களை கிண்டல் பண்ணுறாங்க. அல்லாஹ் அதுக்கு ஒரு அழகான பதிலை சொல்கிறான். வலவு ஜஅல்நாஹு மலக்கன், நாங்கள் ஒரு மலக்க தூதராக அனுப்புறதாக இருந்தாலும் லஜஅல்னா ரஜுலன், அவரையும் ஒரு மனுஷனாக தான் அனுப்புவோம். வல லபஸ்னா அலையும் மா யல்பிசுன், அவங்க எதில் குழம்பி போய் இருந்தாங்களோ திரும்பவும் அதே குழப்பத்தில் இருப்பாங்க. தூதரை மலக்க தூதரை அனுப்ப சொல்கிறாங்க. நாங்கள் மலக்க தூதரை அனுப்புகிறேன்னா யாரை தான் அனுப்புவோம்? அவரையும் மனித உருவத்தில் தான் அனுப்புவோம். இப்போ அவன் எந்த குழப்பத்தில் இருக்கிறான்? ஏன் ஒரு மனுஷன் தூதராக வந்தென்று தானே திரும்பவும் அதே குழப்பத்தில் இருப்பான்னு அல்லாஹ் பதில் சொல்கிறான். அது மாத்திரம் ரசூலாங்களை பார்த்து அவங்க கிண்டல் பண்ண இல்லை. ஃபக்கது கஸ்ஸபு பில் ஹக்கில் அம்மா ஜாஹும், ரசூலாங்களுக்கு இந்த குர்ஆன் ஓசை வடிவில் வந்து இறங்குற நேரத்தில் எல்லாம் அதை பொய்ப்பிச்சாங்க. உங்களால் எப்படி அதை சொல்ல முடியும், நீங்கள் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், வலவு நஸ்ஸல்னா அலைக்க கிதாபம் ஃபி கிர்தாஸின், கடதாசியில் எழுதப்பட்ட ஏட்ட நாங்கள் அவங்களுக்கு அனுப்பி, ஃபல மசூஹு பிஐதீஹிம், தங்களுடைய கரங்களால் அந்த புத்தகத்தை கிதாபை தொட்டு பார்த்ததுக்கு பிறகும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஹாதா இல்லா சிஹ்ரு முபீன், இது தெளிவான சூனியம் என்று அவங்க சொல்லுவாங்க என்று அல்லாஹ் ரசூலாங்களுக்கு பதிலளிக்கிறான். அப்போ என்னன்னு சொன்னால், இந்த கேலி கிண்டல் பண்ணுறது இருக்குதே, நபிமார்களை, இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களை அப்படி என்று இந்த நாங்கள் அனுபவிக்கிற எங்களோட கண்ணு முன்னுக்கு நடக்கிற எங்களோட சமூகங்களில் இறை நிராகரிப்பாளர்கள் செய்கின்ற அவங்க மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களும் இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாக்கினாங்க அப்படின்றத முதல்ல நானும் நீங்களும் ஆழமாக பதிய வச்சுக்கொள்ளணும். சரி, இந்த தலைப்பை நாங்கள் எடுத்து பேசுகிறதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இந்த இப்படி ஒரு தலைப்பை நாங்கள் எடுத்து பேசுகிறதுனாலண்டா நாங்கள் சில உதாரணங்களை பின்னுக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த கேலி செய்யப்படுறது இருக்குதே, எங்களோட நண்பர்களால் நாங்கள் கேலி செய்யப்படுவோம். சில நேரங்களில் எங்களுக்கு வந்து மாற்று மத நண்பர்கள் இருப்பாங்க, கூட்டாளிமார்கள், அவங்க எங்களை கேலி செய்வாங்க. எங்களோட குடும்பங்களால் நாங்கள் கேலி செய்யப்படுவோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பமாக கேலி செய்யப்பட்ட யாரால? தன்னுடைய குடும்பத்தினரால தான். ரசூலாங்க போய் சொல்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை தாக்க வருதுன்னு நான் சொன்னால் நீங்கள் என்னை நம்புவீங்களாண்டு. ஆமாம், நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னாங்க. நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கிறேன், இந்த சிலைகளை வணங்காதீங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கோங்கன்னு சொன்னதும் அபூ லஹப் என்ன சொன்னான்? தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, முஹம்மதே நீங்கள் நாசமாகுங்க, இதை சொல்லவா எங்களை கூப்பிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பொதுவாகவே உங்களுக்கு பார்க்கலாம், இந்த கேலி செய்கிறது இருக்குது இல்லை, தூய்மையான கொள்கையில் இருக்கிறவங்கள, குர்ஆன் சுன்னா என்று பேசுகிறவங்கள, எங்களை சூழ இருக்கிறவங்க பேசுகின்ற போது நாங்கள் மனசு உடைஞ்சி போகும். சில நேரங்களில் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். சில நேரங்களில் எங்களுக்கே ஒரு யோசனை வரும், நான் என்னடா ஒரு தப்பான ஒரு பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி. அப்போ இது எல்லாத்தையும் இந்த தலைப்பு எங்கள்கிட்ட சரிப்படுத்தும். இன்னும் சில நேரங்களில் நாங்கள் இஸ்லாத்தை பப்ளிக்காக நடைமுறைப்படுத்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையே வரும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறோம், ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே தொழுகிறதுக்கு எந்த பள்ளிவாசலும் இல்லை. ஆனால் தொழுகையுடைய நேரம் தொழுது தான் ஆகணும். ஃப்ளைட்டு வரத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குது. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் தொழணும்.
அந்த நேரத்தில் தொழுவுறதுக்கு ஒரு மனசு வர்றது இருக்குதே, அது ஒரு பெரிய தைரியம். என்ன நினைப்போம்? யாராச்சும் எங்களை பார்த்து சிரிப்பானுங்களா? தொழுது முடிஞ்சு வந்து உனக்கு இப்படி ஒரு தொழுகை தேவையா இந்த நேரத்தில் சொல்லுவாங்களா? நிறைய பேர் வந்து பப்ளிக்காக அதை செய்கிறதுக்கு யோசிப்போம். ஏன்? ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கிண்டல் பண்ணிடுவாங்களோ என்ற பயமெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் பதிலாக இந்த தலைப்பு அமையும். அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒருவர், தூதரை ஏற்றுக்கொண்ட ஒருவர், தூய்மையான இஸ்லாத்திலே பயணிக்கின்ற ஒருவர் இந்த கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாக்கப்படுகின்ற போது அவன் எப்படி இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த தலைப்பை நாங்கள் படித்து முடிக்கும் போது எங்களுக்கு ஒரு 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 உறுதி வரும், ஸ்ட்ராங் வரும். அதுக்கு தான் இந்த தலைப்பு. சரி, இப்போ நாங்கள் வாழ்கிற இந்த சூழலை விடுங்களே. ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு இந்த குர்ஆன் சுன்னா என்ற இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வந்தவங்க எப்படியெல்லாம் கேலிக்கு ஆளாகப்பட்டாங்க? சும்மா சொல்லுங்க பார்க்கும். பழைய ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. பள்ளிக்குள்ள விட மாட்டாங்க, ஊரை ஒதுக்கி வைப்பாங்க. வேற அது வேற அடிப்பாங்க, விரலை வெட்டியும் இருக்கிறாங்க, ஹவுல்ல தூக்கி போட்டிருக்கிறாங்க. வேற தொக்கிய தலையில வைப்பாங்க. வேற ரோட்ல போகும்போது என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிப்பீங்க? இந்தா நஜாத்துக்காரன் போறான்னு சொல்லுவாங்க. சரியா? சம்டைம் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்குள்ளேயே வந்து நீங்கள் இந்த கொள்கைக்கு வந்திருப்பீங்க, அவங்க எல்லாம் மற்ற கொள்கையில் இருப்பாங்க. நீங்கள் பேச போகல என்ன சொல்லுவாங்க? இந்த வந்துட்டான், இவன் பேசுறதுக்கு இஸ்லாத்தை. இப்படி பல இன்னல்களுக்கு பல துன்பங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் தானே. ஆனால் அல்லாஹ் அருள் புரியணும், அந்த காலத்தில் வந்த விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் அவ்வளவு கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாக்கப்பட்டும் உறுதியாக இருந்து இந்த கொள்கையை சொன்னதுனால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த கொள்கையில் இருக்கிறோம். அவங்களுடைய அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் தான். இதே கிண்டல் இதே கேலிகள் ரசூலான காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு நடந்திருக்குது. சில செய்திகளை சொன்னால் அவங்களுக்கு புரியும், சஹாபாக்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது. சுமாமத் இப்னு உசால் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ், நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். அந்த ஹதீஸினுடைய பிற்பகுதியில் ஒரு செய்தி வரும். நஜ்து பிரதேசத்திலிருந்து ரசூலுல்லாஹ் ஒருத்தரை கைதியாக பிடிச்சிட்டு வந்து மஸ்ஜிது நபவியோட ஒரு தூணில் கட்டி போட்டு அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, யா சுமாமாவே உங்களோட விஷயத்தில் நாங்கள் என்ன முடிவு எடுப்போம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் என்னைய கொலை செஞ்சால் நான் சிறை கைதி, கொலை செய்யப்படுவதற்கு தகுதியான ஒருவன் தான். என்னைய நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நன்றி உள்ள ஒருவராக நான் இருப்பேன் அப்படின்னு. 2வது நாளும் வந்து அதே கேள்வி கேட்குறாங்க, அதே பதில். 3வது நாள் வந்து கேட்குறாங்க, அதே கேள்வி அதே பதில். 4வது நாள் திறந்து விட்டதும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ காலமாக எனக்கு வெறுப்பான ஒரு முகம் என்ன உங்களோட முகம், எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச முகம் இந்த உலகத்தில். நான் வெறுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இஸ்லாம். நான் வெறுத்த ஒரு ஊர் மதீனா, இன்றைக்கி ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் உம்ரா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. அங்கே போனதும் மக்காவில் இருக்கிற காஃபிர்கள் அவரை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபலம்மா கதிம மக்கா, அவரை பார்த்து கேட்குறாங்க, சபௌத்த நீங்கள் மதம் மாறிவிட்டீங்களான்னு கேட்குறாரு. அவங்களோட என்ன இணை வைப்பாளர்களோடு கூடி வாழ்ந்த ஒருத்தர் திடீரென்று இஸ்லாத்துக்கு போயிட்டு, என்னடா நீயும் போயிட்டியா, நீயும் மதம் மாறிட்டியா அது கேட்க போக்கில் வந்து ஒரு ஒரு குற்ற உணர்வு வரும். இல்லை என்னடா இப்படி கேட்குறாங்க எல்லாரும் முன்னுக்கும் அப்படின்னு. அவன் இஸ்லாத்துக்கு வந்த அந்த சுமாமத் இப்னு உசால் தைரியமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வலாக்கின் அஸ்லம் துமா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதம் மாற இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வுக்கு நானும் கட்டுப்படக்கூடிய ஒருவனாக மாறிவிட்டேன். எனவே என்னுடைய ஊரிலிருந்து உங்களுக்கு எதுவுமே வராது, ரசூலுல்லாஹ் எனக்கு அனுமதி தரும் வரைக்கும் என்று சொல்லி சுமாமத் இப்னு உசால் அந்த மக்களுக்கு சொல்லுகின்றதை பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல அவர் கேலிக்கு ஆளாக்கப்படுறார். ஆளாக்கப்படுகின்ற போது அவருடைய பதில் என்னென்றா, சந்தோஷமா அஸ்லம் து முஹம்மதின், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவனாக மாறிவிட்டேன் என்று அவங்க தைரியமாக சொல்லுகின்றதை பார்க்கலாம்.
இந்த உறுதி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களிடத்துல எங்கள்கிட்ட பார்க்கலாம். ஏற்றுக்கொண்டவங்க, அதே போல் வந்து இந்த கொள்கைக்கு ஆரம்ப காலத்தில் வந்தவங்க, உங்களோட ஊர்களில் நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா 20-30 வருஷத்துக்கு முதல்ல கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதே போல் இன்னொரு சம்பவம், ரசூலான காலத்தில் அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர், ரசூலாங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, முஹம்மதே, நான் 3 கேள்வி கேட்பேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஒரு நபியால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களை தூதராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படியாது. அப்போ ரசூல்லா அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, தெரிஞ்ச ஹதீஸ் தான், அதனுடைய கடைசி பகுதி எங்களோட தலைப்புக்கு உட்பட்ட பகுதி. என்ன கேட்டாங்க? ஒரு கேள்வி, சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகின்ற முதல் உணவு, ரெண்டாவது ஒரு புள்ள உம்மை மாதிரியும் வாப்ப மாதிரியும் வரத்துக்கு என்ன காரணம், மூணாவது மறுமை நானுடைய முதல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க. பதில் கொடுத்ததுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், அப்துல்லா இப்னு சலாம், யா ரசூலல்லாஹ், இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே அவங்க அவதூறு சொல்லக்கூடியவங்க, எனவே நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு தெரிஞ்சால் அவங்க என் மேலே நிறைய அவதூறுகளை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் வாழ்ந்த இடத்துக்கு. அப்போ அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, இப்போ மறைஞ்சு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த யூதர்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போய் அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயோ ரஜுலும் ஃபீக்கும் அப்துல்லா இப்னு சலாம், அப்துல்லா இப்னு சலாம் உங்களில் எப்படிப்பட்டவர்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அலமுனா, எங்கள்லையே நல்ல அறிவாளி அவர்தான், வபுனு அலமினா, அவங்களோட வாப்பவும் ரொம்ப படித்த ஒரு நல்ல ஒரு புத்திசாலி, புத்திசாலிக்கு பிறந்த ஒரு நல்ல அழகான நல்ல அறிவுள்ள ஒருவர், வ அஹ்பருனா வபுனு அஹ்பரினா, நல்ல தகவல்களை தெரிஞ்ச ஒரு மனுஷன், படித்து நல்ல தகவல்களை தெரிஞ்ச ஒருத்தர், நல்ல கண்ணியமான ஒருத்தர்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஃபரைத்து மின் அஸ்லம் அப்துல்லா, அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரேண்டா உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அஊது பில்லாஹி, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏன்னா அவங்கள அல்லாஹ் நம்புகிறவங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் இஸ்லாத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல அவர் ஒளிஞ்சிருந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கலிமாவை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்போ உடனே அடுத்த செகண்டே அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னு சொன்னால், ஷர்ருனா, இவர் எங்களில் ரொம்ப கெட்டவர், வபுனு ஷர்ரினா, கெட்டவருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதது எல்லாம் அவர் மேலே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பார்க்கணும் என்றால், சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்ந்த ஒருத்தர், அந்த மக்களால் மதிக்கப்பட்ட ஒருத்தர், எங்களில் படித்தவர் அறிவாளியன்னு எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் போகிறாங்க. நல்லா தெரியும் என்ன காலில் கீழே போட்டு மிதிக்க போகிறாங்க, கேலி செய்ய போகிறாங்க, கிண்டல் பண்ண போகிறாங்கன்னு இஸ்லாத்துக்கு நான் வந்ததும் அதை எதிர்பார்த்துக்கிட்டே போகிறாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, அப்படியே நடக்குது. ஆனால் அது அல்லாஹ்வுக்காக தூதருக்காக பொறுத்து இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தாங்க பாருங்க. இதுதான் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம். இந்த உறுதி எங்ககிட்டையும் வரணும். நிறைய பேர் இப்படி கிண்டல் பண்ணும் போது கேலி செய்யும் போது என்ன செஞ்சிடறாங்கன்னா கொஞ்சம் மாறிடுவாங்க அப்படியே. இப்போ 2019 எல்லாம் ஸ்ரீலங்காவில் சில நிகழ்வுகள் நடந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், பல இறை நிராகரிப்பாளர்களுக்கு பயந்து சில பேர் தாடியை வலிச்சாங்க, அபாயை போட்டுக்கிட்டு இருந்தவங்க அபாயாவை கலட்டினாங்க, முகம் மூடினவங்க சரியா பிள்ளையாண்டு ரெண்டாவது அவர்களுக்கு பயந்து முகம் மூடுறத இல்லாமல் ஆக்கி கொண்டாங்க. ஏன் பயந்துட்டானுங்க? அந்த உறுதியில் ஸ்ட்ராங்கில் இருந்து நாங்கள் கீழே இறங்கிட்டோம். அது எங்கள் நாடுகள்லேயும் இருக்குது. கொஞ்சம் அதை ஸ்டைலிஷாக நாங்கள் வர பார்க்குறது. இஸ்லாத்தில் வந்து மாடர்ன் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி, மாடர்ன் இஸ்லாம் எதுக்கு? அடுத்தவன் நம்மளை கேலி செய்வான், கிண்டல் பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸ் மார்க் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி செய்வாங்கன்னு. ஆனால் அப்படி கேலிகளும் கிண்டல்களும் வருகின்ற போது நானும் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இஸ்லாம் எனக்கு உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யத்ஹகுன். இந்த உலகத்தில் பாவிகளாக இருந்தவங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சிரிக்கின்றார்களாம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து சிரிக்கின்றார்கள். வைதா மர்ரூபிஹிம் யதகாமது,
அவங்க கடந்து போனால் கஞ்சாடை காட்டுறது கண்ணால், இவர் தான் ஆளு, இவர் போகிறார் இல்லை, இவர் இப்போ அங்கே தான் போகிறாரு, இப்போ எங்கள் பள்ளிக்கு வர மாட்டார் அப்படின்னு கஞ்சாடை காட்டுவார்கள் என்று இப்படியெல்லாம் கேலி செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், நாளை மறுமையில் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து நரகத்தில் இருக்கக்கூடிய இவர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றது பார்க்கலாம். அப்போ இந்த உலகத்தில் இந்த கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் நாங்கள் தூய்மையான கொள்கைக்கு வந்து அது நடக்கும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் சில பேர் புதுசாக இந்த கொள்கையை படித்து உண்மையான இஸ்லாம் இதுதான் குர்ஆன் சொன்னாதானே வந்தால் அவங்கள உண்மையே கிண்டல் பண்ணுவாங்க, வாப்பவே கிண்டல் பண்ணுவாங்க. ஃபேமிலி கெதரிங் ஆக போக்கில் அவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளே எல்லாரும் வேறு வேறு கருத்தில் இருப்பாங்க. இவங்க மட்டும் போனால் இவங்களுக்கு கொஞ்சம் கூச்சத்தோடு தான் போவாங்க. இன்றைக்கி என்ன சொல்லுவானுங்களோ தெரியாது, எல்லாம் ஒன்று சேர்றானுங்க அப்படின்னு போனால் நடக்கும். மறைமுகமாக என்ன செய்வாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க, வேறு வேறு அர்த்தத்தில் சொல்லுவாங்க, அப்படியே நடக்கும். நடக்குகின்ற போது ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருது. இப்ராஹிம் நபி ஒரு அழகான செய்தி நான் பின்னாடி சொல்கிறேன். அதை இப்ராஹிம் நபி சொல்லுவார், அட உலகத்தில் எந்த ஆதாரமும் இல்லாத சிலைகளை வணங்குற உனக்கே இவ்வளவு தைரியம் இருக்குதுன்னு சொன்னால், இந்த உலகத்தை படைச்சி பரிபாலிக்கக்கூடிய இந்த உலகமே அல்லாஹ் தான் என்று கடவுள் என்று சொல்லக்கூடிய இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிற அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டனா உன்னை விட எவ்வளோ தைரியமாக இருக்கணும்னு இப்ராஹிம் நபி பேசுவார். நாங்கள் அன்றைக்கும் பேசினோம், உலகத்தில் வந்து அறிவாளி யார்? இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க தான். அப்போ குடும்பத்தில் 100 பேர் இருந்தாலும், ஊரில் 100 பேர் இருந்தாலும், மொத்த ஊருமே அந்த பக்கம் இருந்தாலும் நாங்கள் எந்த தைரியத்தில் இருக்கணும் என்றால், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனை படித்து இந்த உலகத்திலே அறிவாளியாக நான் இருக்கின்றேன், நான் தான் உங்களை கிண்டல் பண்ணணும், கேலி செய்யணும், நீ என்ன கிண்டல் பண்ணிக்க, நான் ஏன் தலை குனிஞ்சு போகணும், கூனி குறுகி நொந்து போகணும், எதுக்கு நான் நொந்து போகணும்? நான் தைரியமாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு உயிரினம். எங்களை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் நொந்து போய் கூனி குறுகி வெக்கப்பட்டு சமூகத்துக்கு முகம் காட்டாமல், குடும்பத்துக்கு முகம் காட்டாமல், ஊருக்கு முகம் காட்டாமல், பயத்தில் என்ன நடக்குமோன்னு இருக்கிறோம். அப்படி இருக்க வேண்டிய ஆட்களே இல்லை. நாங்கள் தைரியமாக இருக்க வேண்டியவங்க நாங்கள். அப்படின்றதான் இந்த பாடம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருது. சரி, இப்போ இஸ்லாத்தை ஏற்று அல்லது இந்த கொள்கைக்குள்ளே வரும்போது ஆரம்ப கட்டமாக அப்படி ஒரு கேலி கிண்டல்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம். வேறு என்னென்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் கேலிகளுக்கு ஆளாகுவோம்? நாங்கள் அவங்களுக்கு போய் இதை சொல்லுகின்ற போது அவங்க நிறைய எங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் வஹி வருதே, வந்ததுக்கப்புறம் ஹதீஜா அம்மையாருக்கு வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க ரசூலாங்களை பார்த்து? வரக்கத்து இப்னு நௌஃபல் இருக்கிறாங்க, அவங்களோட சொந்தத்தில் உள்ள கிறிஸ்துவ பாதியார், வாங்க அங்கே போய் அவர்கிட்ட கேட்போம் என்று. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாங்க ரசூலாங்களுக்கு? சொல்லுங்கள் பாப்போம், தெரிஞ்ச ஹதீஸ் தான், சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன சொல்லுவாங்க ரசூலாங்களுக்கு? மூசாவுக்கு வந்து அதே நாமூஸ் தான், அதே ஜிப்ரீல் தான் உங்களுக்கும் வந்திருக்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, என்ன? ரசூல்லாங்கள்கிட்ட சொல்கிறாங்க, முஹம்மதே உங்களை இந்த மக்கள் இந்த ஊரை விட்டு விரட்டுவாங்க. ரசூல்லாங்களுக்கு என்ன ஆச்சரியம் என்றா, இந்த மக்கள் அது வரைக்கும் அந்த மக்கள் 40 வயசு வரைக்கும் அல் அமீன் அஸ்ஸாதிக் நம்பிக்கைக்குரியவர், உண்மை பேசக்கூடிய தலைக்கு அந்த சமூகத்தில் ரசூல்லாங்க ரோட்டில் நடந்து போது அவ்வளோ கண்ணிய மதிப்பு இருக்கும். ரசூல்லாங்களுக்கு என்ன ஆச்சரியம் என்றால், அவரை பார்த்து கேட்குறாங்க, அந்த ஹதீஸில் வரும், அவ முஹ்ரிஜியஹும், இந்த மக்கள் என்ன இந்த ஊரை விட்டு விரட்டுவாங்களா? அப்போ ரசூல்லாங்க அவர் சொல்கிறார், ஆம் விரட்டுவாங்க, அந்த டைமில் நான் இருந்தால் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அவர் முன்கூட்டியே மௌத்தா போயிடுறார். அப்போ என்னென்ன இந்த 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 சத்தியத்தினுடைய அடையாளமே என்னன்னு சொன்னால் வந்து, நாங்கள் கேலிகளுக்கு உள்ளாக்கப்படுவோம், கிண்டல்களுக்கு உள்ளாக்கப்படுவோம், ஊரால் ஒதுக்கப்படுவோம், உறவினர்களால் ஒதுக்கப்படுவோம், போகிற இடத்துல எங்களுக்கு ஏசுறதுக்கு திட்டுறதுக்கு ஆள் இருப்பானுங்க. நானும் நீங்களும் ஏற்றிருக்க இந்த சத்தியத்தினுடைய அடிப்படையே இதுதான். ரசூலாங்க என்னை விட உங்களை விட அந்த ஊரில் கௌரவத்தோடு மரியாதையோடு கண்ணியமாக வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். எங்களுக்கு இருக்கிற சின்ன கண்ணியத்தை சின்ன கௌரவத்துக்கு நாங்கள் பயப்படுறோம். இதுக்குள்ளே போனால் ஏதாச்சும் நடந்துடுமா, ஏதாச்சும் சொல்லிடுவானுங்களா, ஊரை விட்டு ஒதுக்கிடுவானுங்களா, குடும்பத்தை விட்டு ஒதுக்கிடுவானுங்களா, இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் மதிப்பும் இல்லாமல் போயிடுமாண்டு
ரசூல்லாங்களும் இப்ராஹிம் நபியும் அவர்கள் எல்லாம் பார்த்தது அல்லாஹ்விடத்தில் எனக்கு உயர்ந்த கண்ணியமும் மரியாதையும் இருந்தால் போதும். அப்போ ரசூலா கேட்குறாங்க, அவ முஹ்ரிஜியும் இந்த ஊர் மக்கள் என்ன விரட்டுவாங்களா? ஆமாம் விரட்டுவாங்க. அது நடந்துச்சு. சரி, அடுத்து நாங்கள் கிண்டல்களுக்கு ஆளாகிற ஒரு இடம் தான் நாங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை நாங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது பெரிய பிரச்சனைகளுக்கும், பிரச்சனை ஒரு புறம், கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாகுவோம். அதுதான் ரசூல்லாங்களுக்கு நடந்துச்சு. அந்த ஊரை விட்டு போனாங்க. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான் ரசூல்லாங்களை பார்த்து, ஃபஸ்தா பிமா துமர், முஹம்மதே உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் போட்டு உடையுங்க. எது இஸ்லாமோ அதை நீங்கள் தயவு தாட்சணை இன்றி மக்களுக்கு நீங்கள் சொல்லணும். இதை சொன்னால் பிரச்சனை வருமோ, அப்போ இதை இப்போ சொல்ல இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஃபஸ்தா பிமா துமர் வஆரித் அனில் முஷ்ரிகீன், இறை நிராகரிப்பாளர்களை புறக்கணிங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சிஈன், கேலி செய்வர்களிடத்திலிருந்து உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் ஒரு ரியல் உண்மையான ஒரு செய்தியை சொல்கிறான். வலக்கது நஅலமு அன்னக யதீகு சதுருக பிமா யகூலுன், அவங்க உங்களுக்கு சொல்கிற விஷயங்களை நீங்கள் காதுக்கு கேட்டால் நீங்கள் நெருக்கடிகளுக்கு உள்ளாகிறீங்க, மனசு நோவும் உங்களை. அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது நஅலமு, எங்களுக்கு தெரியும், அன்னக யதீகு சதுருக, உங்களோட உள்ளம் பல நெருக்கடிகளுக்கு துன்பங்களுக்கு ஆளாகிறீங்க, பிமா யகூலுன், அவங்க சொல்கிறத கேட்டு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவங்க கேட்டு நாங்கள் கஷ்டப்படும் துன்பப்படும் போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உங்களுடைய இறைவனை நீங்கள் துதியுங்க. அப்படி கஷ்டங்கள் நெருக்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வக்கும் மினஸ் சாஜிதீன், நிறைய சுஜூது செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்க கஷ்டங்கள் நெருக்கடிகள் அப்படி வரும்போது நீங்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்கள், நிறைய சுஜூது செய்யுங்க, உங்கள் கூட நான் இருப்பேன்னு அல்லாஹ் சொல்கின்றான். அழகான ஒரு தீர்வு அல்லாஹ் சொல்கிறான். மக்களுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லுங்க, சொல்கின்ற போது அவர்கள் உங்களை கேலி செய்வார்கள், கிண்டல் பண்ணுவார்கள். அதை உங்களோட காதுகளால் கேட்கும் போது உங்களுக்கு கஷ்டங்கள் நெருக்கடிகள் வரும். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, நிறைய சுஜூது செய்யுங்க, உங்கள் கூட நான் இருப்பேன்னு அல்லாஹ் சொல்கின்றான். எந்த அளவுக்கு ரசூலாங்களை கேலி செஞ்சாங்கன்னா, வைதா ரஆக்கல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கின்ற போது இயத்தஹிதூனக இல்லா ஹுசுவா, ரசூலாங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு கேலிக்குண்டான ஆளாகவே பார்ப்பார், ஒரு ஜோக்கராக தான் பார்த்தாங்க ரசூலாங்களை. ஆரம்ப காலங்களில் இந்த கொள்கைக்கு வந்தவங்களையும் அந்த ஊரில் உள்ளவங்க ஜோக்கராக தான் பார்த்தாங்க. புத்திசாலியாக எல்லாம் பார்க்க இல்லை, ஒரு முட்டாளாக மடையனாக. நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியில் உள்ளவங்க ஒருத்தர் இந்த கொள்கைக்கு வந்தன்னு வைங்களேன், அந்த கொள்கை அந்த வீட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் எங்களையும் வந்து ஒரு முட்டாளாக தான் பார்ப்பானுங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது எங்களை பற்றி தான் குசு குசு குசுன்னு பேசிக்கொள்வாங்க. எங்களுக்கு நெருடலாக தான் இருக்கு, எங்களுக்கு தெரியும் என்னை பற்றி இவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிவிடுச்சு, அஹாதல்லதி யஸ்குரு ஆலிஹத்தக்கும், அவங்க என்ன பேசிக்கொள்வாங்களாம் ரசூலுல்லாஹ்களை பார்த்து, வந்துட்டார்டா எங்கட சிலைகளுக்கு குறை சொல்கிறதுக்கு, இவர் தானே ஆள் எங்கட சிலைகளை குறை சொல்கிறதுக்கு, அப்படி தானே நாங்களும் இதை சொல்லும் போது என்ன வந்துட்டார் மதுஹபை பற்றி பேசுகிறதுக்கு. இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு அரபு தெரியுமா, எங்கே மதரசாவில் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நேற்று இவ்வளவு நாளாக இஸ்லாத்தை பற்றி கடைப்பிடிக்கவும் இல்லை, தொழவும் இல்லை, நோன்பு பிடிக்கவும் இல்லை, இப்போ ஏதோ கொஞ்சம் படித்து தொழுவுறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, இப்போ வந்துட்டார் எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறதுக்கு. இப்படியே தான் ரசூலுல்லாஹ்களை பார்த்து சொன்னாங்க, அஹாதல்லதி யஸ்குரு ஆலிஹத்தக்கும், இந்த மனுஷன் எங்கட சிலைகளை பற்றி பேசுறதுக்கு இவர் யாருன்னு கேட்டாங்க. இதே பிரச்சனைகளை நாங்கள் அன்றைக்கும் முகம் கொடுத்தோம், இன்றைக்கும் முகம் கொடுக்குறோம். அப்போ சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எந்த அளவுக்கு, வைதா ரஅவுக இயத்தஹிதுனக இல்லா ஹுதுவா, நபியை உங்களை பார்க்கின்ற போது ஒரு கேலியான ஒரு கிண்டலுக்கான ஆளாகவே உங்களை பார்க்கின்றார்கள். அஹாதல்லதி பஅஸல்லாஹு ரசூலா, இவரை போய் அல்லாஹ் தூதரை அனுப்பிக்கிறான், வேற ஆளே கிடைக்கலையா? எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்களை பார்த்து, வேற ஆளே கிடைக்கலையா, இவரை போய் தூதரை அனுப்பணும், படிக்க தெரியா எழுத தெரியா? அப்போ இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கான லயுதுல்லுனா அன் ஆலிஹத்தினா லௌலா அன்சபர்னா அலைஹா, நல்ல நேரம் நாங்கள் எங்களோட கொள்கையில் உறுதியாக இருந்தோம் சிலைகளில், இல்லாட்டி இவரோட பேச்சு கேட்டு எங்களை வழி எடுத்துடுவார், இவர பேச்சு கேட்டு எங்களை வழிகெடுத்து நாங்கள் வழிகேட்டுக்கு போயிடுவோம். அல்லாஹ் சொல்றோம், வஸௌஃப யஅலமூன், நீங்கள் அறிந்து கொள்வர்கள், ஹீன யரவுனல் அஸாப மன் அضل சபீலா,
தண்டனையை வேதனையை மறுமையிலே நீங்கள் காணுகின்ற போது யார் வழிகேட்டில் இருந்த வழிகேடர்கள் என்பதை நீங்கள் பிறகு அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். உண்மைதான். 10 பேர் இருக்க போகல, நான் ஒருத்தம் மட்டும் என்னுடைய தொழுகை வேற மாதிரி இருக்கும் போது, என்னுடைய நோன்பு வேற மாதிரி இருக்கும் போது, என்னுடைய மற்ற காரியங்கள் வேற மாதிரி இருக்கும் போது, அந்த 9 பேரும் கிண்டல் பண்ண போக்களை நாங்கள் சில நேரங்கள் நாங்களே நினைப்போம், நான் என்ன தப்பா ஏதாச்சும் சொல்றேனோ, தப்பான வழியில போறேனோ அப்படின்னு இருக்கும், மனசு உடைஞ்சி போகும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, வசௌஃபயா அலுமுன், அவங்க 9 பேரும் அறிஞ்சு கொள்வாங்க நீங்க ஒருத்தர் சத்தியத்தில் இருக்கிறீங்களா அல்லது அவங்க 9 பேரும் சத்தியத்தில் இருக்கிறாங்களா என்று. இது எல்லாத்த விட கொடுமை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்த கொடுமை. சொல்லுங்க யாருக்கு தெரிஞ்ச நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் நடந்துச்சுன்னு தவ்வாவை அல்லாஹ்வை பத்தி போய் சொல்லும் போது என்னெல்லாம் செஞ்சாங்க அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேச வந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும், நான் உங்களை அழைக்கிறேன் பாவ மன்னிப்புக்காக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை செய்து இந்த இஸ்லாத்துக்குள்ள வாங்கண்டு. அவங்க என்ன செய்வாங்களாம், ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போனோன்னே இப்படி வச்சிடுவார். எப்படி இருக்கும், நான் உங்களோட பேச வர்றேன், பேச நீங்க கையில என்ன கை விரல்கள் எடுத்து காதுல வைக்கிறீங்க, என்ன அர்த்தம், நீ பேசிடாத, நான் கேட்கறதுக்கு ரெடி இல்லை, நீ எவ்வளோ அரை மணி நேரம் 1 மணி நேரம் கத்தினாலும் நான் இப்படி தான் இருப்பேன். பேசுறதுக்கு ஒரு வேர்டு வாய்க்கு வருமா, எனக்கு மனசு வருமா? அது மட்டும் கிடையாது, வஸ்தக்ஷௌ சியாபஹும், அவங்களோட ட்ரெஸ் எடுத்து என்ன செய்வாங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தா நாங்கள் விளையாடும் போது டிஷர்ட் எடுத்து மூஞ்சில போட்டுக்கொள்வோம் இல்லை, அதே போல் என்ன செய்வாங்கன்னா ட்ரெஸ் எடுத்து அப்படியே மூஞ்சில போட்டுக்கொள்வாங்க. உன்னை பார்க்கறதுக்கு விருப்பமும் இல்லை, நீ கேட்கறதுக்கு விருப்பமும் இல்லை, நீ பேசுறத கேட்கறதுக்கு விருப்பமும் இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான் திருமறை குர்ஆன், இன்னி தஅவுதுஹும் லைலம் வனஹாரா, இரவு பகலாக யா அல்லாஹ் நான் அந்த மக்களை அழைத்தேன். அழைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் விரல்கள் காதுகளில் கொண்டு போய் வைத்துக் கொள்வார்கள், தங்களுடைய ஆடைகளால் தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொள்வார்கள். வ அஸர்ரு, அவர்கள் பெருமை அடித்தார்கள். வஸ்தக்பர் இஸ்திக்பாரா, அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறார். இறுதியாக தான் மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டுறாங்க. அப்பவும் என்ன செஞ்சாங்க, பேத்தானுங்க, தரையில கப்பலை கட்டுறீங்க, கடல்ல தானே கெட்டணும், நல்ல ஆத்துல தானே கெட்டணும், ஆத்து பக்கத்துல கடல் பக்கத்துல கெட்டணும், மக்கள் வசிக்கிற தரையில கட்டுறீங்கன்னு சொல்லி கிண்டல் தான் பண்ணினாங்க. அப்புறம் நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு பின்னாடி காலத்துல வந்த சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய இந்த ஊர்களில் நாங்கள் எங்களுக்கு என்ன ஏகத்துவ வரலாறு இருக்குது, ஒரு 30-40 வருஷத்துல வரலாறு, அந்த வரலாறு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சமகாலத்தில் இன்றைக்கும் இஸ்லாத்தை பேசுகின்றவர்கள் சந்திக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்புல நாங்கள் இஸ்லாத்தை சொல்கின்ற போது, குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற போது நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் எதிர்த்தரப்பிலிருந்து எங்களுக்கு வரும். குறிப்பாக கேலி செய்வார்கள், கிண்டல் பண்ணுவார்கள். அப்படி செய்கின்ற போது அந்த நபிமார்கள் எப்படி அவர்களுடைய கொள்கையில் உறுதியாக இருந்து, நீ என்ன கிண்டல் பண்ணினாலும் கேலி செய்தாலும் நான் சொல்கின்ற சத்தியத்தை சொல்வேன் என்று சொன்னார்களோ, அதே போன்று நாங்களும் எங்கள் குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஊரில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் அணுவலும் நானும் நீங்களும் பின்னுக்கு போகவே கூடாது. நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறவங்க. எனவே நாங்கள் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை பிறருக்கு சொல்லவும் வேண்டும். கேலி செய்கின்ற போது, கிண்டல் செய்கின்ற போது அல்லாஹ் அந்த வசனத்தில் சொன்னதை போல, ஜுய்யினல் இல்லதீன கஃபருல் ஹயாத்து துன்யா, இறை நிராகரிப்பாளர்களுக்கு இந்த உலகத்தை நாங்கள் அழகாக்கி இருக்கின்றோம். அவர்கள் ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்தால் அவர்கள் கேலி செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், நாளை மறுமையில இறை நிராகரிப்பாளர்களுக்கு மேலே நீங்கள் சொர்க்கத்திலே இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த இன்பங்கள் தான் எங்களோட கண்ணு முன்னாடி வந்து இருக்கணுமே தவிர, அல்லாஹ்வுக்காக தூதருக்காக இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கையை காலுக்கு கீழே போட்டு மிதித்து எங்களுடைய கௌரவங்களை மரியாதைகளை மிதித்து எங்களுக்கு உயர்வாக தெரிய வேண்டியது இஸ்லாமும் அல்லாஹ்வும் ரப்பும் நாளை மறுமையில் இருக்கின்ற அந்த சொர்க்கமும் தானே. இந்த அற்ப மரியாதை, அற்ப கௌரவம் குடும்பத்தில் தெரிஞ்சவங்களுக்கு மத்திய ஊருக்கு மத்தியில் கிடைக்கிறதுக்காக இந்த இஸ்லாத்தை விட்டோ, இந்த கொள்கையை விட்டோ
போகக்கூடியவங்களாக நாங்கள் ஒருபோதுமே இருக்கக்கூடாது. எனவே இந்த கேலி கிண்டல் சம்பந்தமாக அழைப்பு பணி, அடுத்ததாக அழைப்பு பணி செய்கின்ற போது, மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற போது பல கஷ்டங்கள் பல துன்பங்களை எங்களுக்கு வரும். அதில் குறிப்பாக கேலி கிண்டல் பண்ணுவார்கள். அதை நாங்கள் தாங்கி கொண்டு நாங்கள் உறுதியாக இருந்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் கேலி கிண்டல் எதிலெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நாங்கள் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இஸ்லாத்துக்குள்ளேயே சில விஷயங்களை கேலி கிண்டல்களாக ஆக்குறது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிற நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் நான் சொன்ன செய்திகளை வேண்டுமென்றே மீறுறாங்களோ, வேண்டுமென்றே, அதுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான், வேண்டுமென்றே மீறுறாங்களோ அவர்களை நாங்கள் மறுமையில் கடுமையாக தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி. வேண்டுமென்றே மீறுறது அல்லாவை கேலி செய்கிறமா என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னையே கிண்டல் பண்ணுற மாதிரி அப்படின்னு. அது என்னன்றதை நாங்களும் சில நேரங்களில் செய்வோம். அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லிட்டு சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் முக்கியமான சில செய்திகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த தலைப்பில் நாங்கள் அலசி பார்ப்பதற்கு. எனவே நாங்கள் படிக்கிற செய்திகளை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கணும். எங்களோட ஈமானை நாங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். எங்களோட ஈமானை நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.